தபோவாணி 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 தபோவன இணையதளத்தில் இணைந்துள்ள அனைவருக்கும் மனுஷியாவின் மாலை நேர பணிவான வணக்கங்கள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நமது தபோவன கலை நிகழ்ச்சிகளை நாம் எல்லோரும் கூடி நடத்த முடியாத காரணத்தால் இந்த இணையதளம் ஜூம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. Hi, hello ladies and gentlemen, good evening, welcome, namaskaram, vanakkam. Welcome to the weekly Zoom show on this Sunday, 27 June 2021. Music, Sangeetam, music as an art has energized every being on this earth, be it human being, be it animals, be it trees and plants. Music as a therapy has also helped curing many diseases. Music as a therapy has also prevented onset of many diseases. To talk about this and many more, we have a special guest speaker, Mr. Sampurnam Purushothaman, who will talk to us about music therapy in detail. We start the program with a prayer by Sujata Varadarajan, followed by a special address by Dr. Sridhar Ramamurthy, who will be giving us an insight into Radio Tapovani. Thereafter, introduction of the guest by Mr. Nanda Kumar, after which the guest speaker takes over, and on her completion, we'll have a question and answer session. Finally, we wrap up with a vote of thanks to be proposed by Secretary Tapovan, Mr. Subramanian. Okay, ladies and gentlemen, let's kickstart the show. Coming up first, prayer by Sujata Varadarajan. Sujata, kindly unmute and go ahead. Hello, good evening. Good evening. Sri Ganesha Sharanam, Sri Ganesha Sharanam, Gajanana Sri Ganesha Sharanam, Gajanana Devar Munivar Paniyum, Dayakara Sri Ganesha Sharanam, Gajanana Devar Munivar Paniyum, Dayakara Sri Ganesha Sharanam. நாகாபரணனே நான்மறை போற்றும் நான்பனின் பிரணவரூபனே, நாகாபரணனே நான்மறை போற்றும் நான்பனின் பிரணவரூபனே, ஸ்ரீ கணேச சரணம். பாதநம்பும் ராமதாச வரதனே, பாதநம்பும் ராமதாச வரதனே, மோதக பிரியனே கௌரி சுதனே, பாதநம்பும் ராமதாச வரதனே, மோதக பிரியனே கௌரி சுதனே, ஆதிதேவன் உன் அருள் ஆதிதேவன் உன் அருள் இல்லையேல் வேதனுமானோ செய்தொழில் உண்டோ, வேதனுமானோ செய்தொழில் உண்டோ, ஸ்ரீ கணேச சரணம். கஜானன தேவர் முனிவர் பணியும் தயாகர ஸ்ரீ கணேச சரணம். Thank you, Sujata. That was a soulful rendition of prayer invoking Lord Ganesha. In fact, we should be invoking the gods and goddesses every now and then, more so even now during these pandemic days. Coming up next, special address by Dr. Sridhar Ramamurthy. Doctor sir, please come over. Hello. வணக்கம், எல்லோருக்கும் நமஸ்காரம்.
ஆம், இப்போ நான் இந்த ஒரு முக்கியமா நீங்க மியூசிக்கை பத்தி பேசக்கூடிய அந்த 1 மணி நேரத்துல எல்லாரும் அதுக்காக காத்துருக்கேன். ஒரு 17 பேர் காத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் சேருவான்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் இன்னொரு 30 பேரான வருவான்னு எதிர்பார்த்துருக்கோம். ஒருத்தரா ஜாயின் பண்ணியிருக்கா. 18 பேர் ஆயிடுச்சு இப்போ. அதில் ஜாயின் பண்ணிட்டு இருக்கா. இதில் எதுக்கு வந்தேன்னா, அந்த இப்போ வந்து இன்னும் நம்மளுடைய லாக்டவுன் கோயம்புத்தூர்ல ஜாஸ்தியாக தான் இருக்கு. இந்த கோயம்புத்தூர்ல தே ஹவ் நாட் ரீஓப்பன் இட். நாளைக்கு நேரடியாக தபோவனில் உள்ளவர்கிட்ட பேசலாம்னு நினச்சிருந்தேன். நாளை மறுநாள் நான் லிவிங் ஃபார் டெல்லி, அதனால பேசுகிறேன். தபோவாணின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் இந்த இதில். அதுக்கும் தபோவனுக்கும் என்ன வித்தியாசம்னு மொத்தம் முதல்ல எல்லாரும் நினச்சிக்கோங்க. நாமெல்லாம் உட்காந்துட்டு இருக்கோம், நமக்கெல்லாம் பாட தெரியும், பேச தெரியும், என்னென்னமோ எல்லாம் தெரியும் நமக்கு. அதெல்லாம் வந்து ஒரு வெளிப்படுறதுக்கு ஒரு இதுவாக நம்ம சும்மா ரெக்கார்ட் பண்ணி கம்ப்யூட்டரில் போடுறதுக்கு பதிலாக ரெக்கார்ட் பண்ணி இன்டர்நெட்டில் போடலான்னு இவாளுக்கு சொன்னேன். நம்ம ஸ்ரீதர்லாம் முதல்ல வயலின் வாசி கொடுத்தார். அப்புறம் நிறைய பேர் கதை சொன்னா, நிறைய பேர் பேச ஆரம்பித்தா. இந்த ஜூம் கான்ஃபரன்ஸ் எல்லாம் போட ஆரம்பித்தோம். அதுக்கு ஒரு ரேடியோவாக ஆயிடுச்சு தபோவாணின்ட்டு. ரேடியோனா ப்ராட்காஸ்ட் பண்ணலை, இன்டர்நெட் மூலமாக போடுறோம், இன்டர்நெட் ரேடியோ ஆயிடுச்சு. ஆனால் அது என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, நம்ம வந்து எல்லாமே சீனியர் சிட்டிசனே பண்ணுறா, அவளே ரெக்கார்ட் பண்ணுறா, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்மக்கிட்ட. நம்மக்கிட்ட வந்து எக்யூப்மெண்ட் இல்லை, ஸ்டூடியோ கிடையாது, மைக்கு கிடையாது. எல்லாரும் அவாவாகிட்ட இருக்கிற ஃபோனை வச்சு, அவாவாகிட்ட லேப்டாப்பை வச்சு, இப்போ 21 பேர் சேர்ந்துட்டா, அவாவாகிட்ட லேப்டாப்பை வச்சு பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. அதுலேயே போடுறோம். இது வரைக்கும் ₹1 கூட செலவு பண்ணல. இது ஒரு 82 ப்ரோக்ராம் வந்துட்டு நிறைய பேர் உலகம் பூரா கேட்குறா. இதில் நம்ம தபோவனில் உள்ளவாளே ஒரு 80 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பா. ஒருத்தர் பாட்டு பாடியிருப்பா, ஒருத்தர் ஏதாவது கதை சொல்லியிருப்பா, அப்படி பண்ணியிருப்பா. ஸோ இட் ஹஸ் காட் தி அட்டென்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட், இட் ஹஸ் காட் தி அட்டென்ஷன் ஆஃப் தி மீடியா. தினம் ஒரு சேனல்ல ஏதானு போட்டுட்டே இருக்கான். சன் டிவியோ, ராஜ் டிவியோ, நியூஸ் 18ஓ, நியூஸ் 7ஓ, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோ, ஹிந்துவோ, தினமலரோ, எல்லாரும் இதை பத்தி பெருசா பேசுறா. என்ன எடுத்து இந்த தபோவாணின்னு நம்ம தபோவன் இல்லை, தபோவன்ல இருக்கிற நம்மெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்ச ரேடியோக்கு பேரு தபோவாணி. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. அது செலவு இல்லாம பண்ண ரேடியோ. அதை பார்த்துட்டு மீடியாவுக்கு அட்டென்ஷன் வந்துட்டு இந்த மாதிரி பேண்டமிக் டைம்ல வேர்ல்டு இதுல ஓல்டேஜ் பீப்புளுக்கு இது மாதிரி ஒரு மீடியா கிடைச்சிருக்கு அப்படின்னு எல்லாரும் பாராட்ட ஆரம்பிச்சா. இது உலகம் பூரா கேட்கறது, எங்க வேணாலும் கேட்கலாம். நம்ம குழந்தைகள் கேட்கலாம், நம்ம குழந்தைகளோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்கலாம். ஸோ நம்ம என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறோமோ, நம்மளால சொல்ல முடியாம இருக்கோ, அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டுடலாம். ஆகவே இப்போ வந்து கவர்மெண்ட் இதை பார்த்துட்டு இதே மாதிரி ப்ராஜெக்ட் தபோவாணின்னு பேர் வச்சு மத்திய அரசு இல்ல, கலெக்டர் இல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் இல்ல, சீஃப் மினிஸ்டர் இல்ல, மத்திய அரசு என்ன சொல்லிட்டு இந்த மாதிரி ப்ராஜெக்ட் தபோவாணி இதே மாதிரி 10 இடத்துல பண்ணி காட்டு. அதே மாதிரி 10 இடத்துல பண்ணேன்னா அடுத்த வருஷம் 100, 200 இடத்துல கூட இந்த மாதிரி சீனியர் சிட்டிசன் ஹோம்லாம் ஒரு ரேடியோ வச்சு கொடுத்துடலாம். அதாவது பழங்காலத்துல நம்ம எல்லாம் வாய்ஸ் நன்னா இருந்தது, நம்ம எல்லாம் நிறைய பேசியிருந்தோம். இப்ப நம்மளை கேட்கறவா யாரும் கிடையாது. அதனால எந்த மீடியாலையும் நம்மளை போடுறது இல்லை. இப்ப நாமளே நமக்குன்னு ஒரு மீடியா வச்சுட்டு அதுல போட ஆரம்பிச்சிட்டோம். அதை கேட்க போறா அப்படின்னு அவளும் சொல்லிட்டா. 10 இடத்துல பண்ண சொல்லிட்டா. இதுல என்ன பிரச்சனை வருதுன்னா, நான் ஓப்பனா சொல்லிடுறேன், தபோவன் பீப்புளோடு தான் பேசுனேன்னு நினைக்கிறேன். தபோவன்ல இவ சில பேர் தான் போடுறான், 5-6 பேர் தான் இதுல அதிகமா பேசுறான்னு வச்சுக்கோங்களேன். அவளை தவிர வேற யாரும் வர்றதில்லை. இந்த லிங்க் அமிச்சா கூட அதை சும்மா ஒரு கையால ஒரு அமுத்தி என்னதான் பாடியிருக்கான்னு கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ கேமராக்காரன் வந்தா மட்டும் எல்லாரும் ஓடி வந்துடுறா, நான் அதுல வரணும்னு. இந்த 3 மாசமா ஒரு 82 ப்ரோக்ராம் போட்டிருக்கா. அது 82 பேர் கூட தபோவன்ல கேட்டிருக்க மாட்டான். இதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். என்னன்னா லிங்க் அனுப்பிச்சா கூட அது என்னன்னு தெரியாது. தபோவா என்னமோ போடுறான்னு கிளிக் பண்ண மாட்டேன்றா. அதனால இந்த தபோவாணியை நாங்கெல்லாம் நிறைய பேசணும், எம்என்வியோடலாம் பேசணும், நிறைய பேர் பேசணும். இப்போ என்ன பண்ணோம்னா, தபோவனுக்கு மட்டும் வச்சுக்க வேண்டாம், தபோவாணி கிளப்னு ஒன்று தனியா ஆரம்பிச்சுட்டு தபோவன்ல உள்ளவா, தபோவனை சுத்தி உள்ள கிராமத்துல உள்ளவா, தபோவனை சுத்தி உள்ள நகரத்துல உள்ளவா, ஏன் வெளியூர்ல தபோவனோன்னு சேர்ந்து இப்போ நீங்களாம் பாட போறல, அது மாதிரி இங்கேருந்து பெங்களூர் போயிருக்காளா, இங்கேதான் போயிருக்கலாம், அவள்லாம் கூட இதுல மெம்பர் ஆயிட்டு அவ எல்லாரும் நிறைய பேர் சேர்ந்தாதான் நமக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கும். இல்லைன்னா நம்மளே 2 பேர் 3 பேர் பேசியிருந்தா அது யாரு கேட்க போறா? யாரும் கேட்க போறதில்ல. அப்புறம் கவர்மெண்ட் வந்து சொல்லும் இது ஃபெயிலியர்னு. ஏன்னா ஒரு காலேஜோ யூனிவர்சிட்டியோ ரிசர்ச் பண்ண சொல்லும், நமக்கு தெரியாம ரிசர்ச் பண்ணுவான், பண்ணிவிட்டு
அவன் சொல்லுவான் இது இஸ் ஃபெயிலியரு, இவார் தான் பட்டின்னு இருக்கான்னு சொல்ல போகிறான். இப்போ நேற்று கூட எனக்கு பிபிசிலேருந்து ஒரு ஃபோன் வந்து, நான் எதிர்பார்க்காது, எல்லாரும் ரெக்கார்டிங் கொடுத்தா 2-3 நாளைக்கு முன்னாடி 5 மணி நேரம் ரெக்கார்ட் பண்ணிட்டு போனான். திடீர்னு அவன் சொல்கிறான் எனக்கு, சார் அந்த பாலாஜி மாமாவோட இன்டர்வியூ எனக்கு அனுப்புங்கன்றான். அது எப்படி பார்த்தான்? நாங்கள் பாலாஜி மாமா பற்றி பேசக்கூட இல்லைங்க. அவனே அந்த நெட்டில் போய் அந்த 82 ப்ரோக்ராம் அவ கேட்டு அந்த ஃபோட்டோவோட அனுப்புகிறான். இந்த ப்ரோக்ராமோட ஆடியோ இருந்தால் அனுப்புங்கன்றான். அதனால நமக்கு தெரியாமல் எல்லாரும் நிறைய ப்ரோக்ராம் கேட்க ஆரம்பிச்சிருக்கா. ஆகவே எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். தபோவன் மட்டும் இல்லை, தபோவனை சுற்றி உழவாலாம் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அதுக்காக தபோவானி கிளப்னு ஒன்று ஆரம்பிக்கலாம். அந்த கிளப்பில் இருந்து எல்லாரும் மெம்பர் ஆகி எல்லாருக்கும் அவுட் சைடர்ஸ்க்கும் மெம்பர்ஷிப்பு கொடுத்துடலாம். மெம்பர்ஷிப் கொடுத்தா அவள் கேட்க ஆரம்பிப்பா, அவள் சொந்தக்காராக கேட்பா, அவளும் பார்ட்டிசிபேட் பண்ணுவா. நம்ம இந்த ரேடியோ வந்து இந்தியாவிலேயே முன்மாதிரியாக இருக்கும் அப்படின்றது. அவங்க இந்தியாவில் மட்டும் இல்லை, நான் வந்து சொல்கிற கரெக்டாக கன்ஃபார்மாக சொல்ல மாட்டேன். ஆனாலும் இது வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளிலேயே, அதாவது ரெக்கார்ட் பண்ணி நம்மளா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிடுறோம் ஆடியோவில், நம்மளா ஃபேஸ்புக்கில் ஆடியோ போட்டுருக்கோம், அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அது. ஆனாலும் இந்த மாதிரி ஒரு ரேடியோவாக நடக்கிறது இதுதான் முதல் அப்படின்றது தான் பேர். இன்னி வரைக்கும் இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒத்துண்டுடுத்து, இந்தியாவோட மீடியா அத்தனை மீடியாவும் ஒத்துண்டா. இவ்வளோ மீடியாவில் போட்ட பிறப்பும் யாரும் அப்போஸ் பண்ணலை, வெளியில் நீங்கள் சொல்கிறது பொய்ன்னு சொல்லலை. ஆகவே நம்ம தான் இந்தியாவுக்கு முன்னோடியாக இருக்கோம். எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஒருத்தர் விடாமல் 4 பேரே டாமினேட் பண்ணக்கூடாது. நமக்கு தெரிஞ்ச வாழ்க்கெல்லாம் சொல்லணும். நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ், நம்மளோட கூகுள் பேஜ், நம்மளோட மெயில் அட்ரஸில் உள்ள வாழ்க்கெல்லாம் இந்த இது நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லிங்க் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹிட் கிடைக்கும் போது, அவ்வளோக்கு எவ்வளோ கவர்மெண்ட்டில் அனலைஸ் பண்ணும்போது, ஓகே இதுக்கு 1000 பேர் கேட்குறா, 2000 பேர் கேட்குறான்னு அவளுக்கு தெரியும். இல்லைன்னா நம்ம 2 பேரே 3 பேரே கேட்டுன்னு உட்காந்துருப்போம், ஃபெயிலியர்னு சொல்லிட்டு போயிடுவான். அதனால தயவு செஞ்சு எல்லாரும் ஒத்துவாங்க. இது கவர்மெண்ட்லேருந்து ஆர்டர் வந்தப்போனா அவன் கொடுக்க போகிறான் என்னென்ன கண்டிஷன்னு. இந்த தபோவானி கிளப்னு சொன்னது இந்த ஐடியாவை எடுத்துட்டு தான் நான் டெல்லிக்கு போகிறேன். இதே தான் சொல்ல போகிறேன். எங்கெங்கெல்லாம் தபோவானி மாதிரி ஒன்று ஆரம்பிக்கிறாளோ அது தபோவானி சேர்க்க முடிஞ்சா தேய்த்துருவேன். மைசூரில் ஆரம்பிக்கிறா, பெங்களூரில் ஆரம்பிக்கிறான்னா அதோட சேர்க்க முடிஞ்சா சேர்த்துருவேன். அதே மாதிரி கிளப்னே ஃபார்ம் பண்ண சொல்ல போகிறேன். இந்த கிளப்பெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு ஃபெடரேஷன், ஒன்றியம் மாதிரி பண்ண சொல்ல போகிறேன் இந்தியாவிலேயே. அதாவது ஃபெடரேஷன் ஆஃப் தபோவானி கிளப்ஸ்னு போட்டு அது ஒரு பெரிய ஆர்கனைசேஷனாக எடுத்துன்னு போகலான்னு ஆசைப்பட்டுருக்கோம். இவ்வளவு மீடியாக்காரை வந்து நம்மளை வந்து பார்த்துட்டு போனதுனால அதே. அப்புறம் இன்னொரு குட் நியூஸ் சொல்ல விரும்புகிறேன். இப்போ தான் எம்என்விக்கு அனுப்பிச்சிட்டேன், வாட்ஸ்அப் பார்த்தா தெரியும் அவருக்கு. நம்ம ஊர் கலெக்டர் புதுசாக வந்திருக்காரு, ஒரு டாக்டர்னு கோயம்புத்தூரில். அவர் வந்து 4 நாள் கூட ஆகலை. அவர் பர்சனலாக நம்ம நேற்றுக்கு இந்த பிபிசி வந்ததெல்லாம் படித்து பார்த்துட்டு, ரொம்ப கிரேட் ஐடியா சார், நான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், நான் தப்போவானியில் ஆடியோ கான்ஃபரன்ஸ்லேயே பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், உங்களோட குறைகளுக்கெல்லாம் நான் பதில் சொன்னேன். இனிமேல் நம்ம போய் பெட்டிஷன் எடுத்துட்டு வெயிலில் போய் இவன் கலெக்டர் ஆஃபீஸ் வாசலில் நின்று அவன் எப்போ நம்ம கூப்பிடுவான்னு கொடுத்துட்டு அவங்ககிட்ட நம்ம பேப்பரை கொடுத்து அவன் பியூன்கிட்ட கொடுத்துருவான். அந்த மாதிரி நடக்காது. கலெக்டர் வில் மீட் அஸ் ஒன்ஸ் அ மந்த் இன் தப்போவானி. தப்போவானியில் நம்ம என்னன்னா ஜென்ரலாக கேட்க முடியுமோ கேட்டுக்கலாம். அதோட மற்ற சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸும் கோயம்புத்தூர்ல நம்மளுடைய பேனர்ல வருவான். அவன் வந்து தபோவானி ஆர்கனைஸ் பண்ற பேனர்ல எல்லா சீனியர் சிட்டிசனும் கலெக்டரோட மீட் பண்ணுவான். ஏன்னா நம்மளது வந்து அப்ரூவ் ஆயிடுச்சு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில். அவள் ரெகக்னைஸ் பண்ணிட்டா. மற்றவாளுக்கெல்லாம் ரெகக்னைஸ் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம ரெகக்னைஸ் ஆனதுனால நம்ம முன்னின்று நடத்த போறோம், லீடர்ஷிப் எடுத்துக்க போறோம் கோயம்புத்தூர்ல. அப்போ எல்லா பிரச்சனைகள் என்னென்னலாம் சீனியர் சிட்டிசனுக்கு வெல்ஃபேர் மெஷர்ஸ் இருக்கோ, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ நம்ம மூலமாக கலெக்டர் அடையும். அவர் ரைட்டிங்ல பர்சனல் அவருடைய ஃபோன் நம்பர்லேருந்து அவர் பர்சனலாக எழுதி கொடுத்துருக்காரு இன்னைக்கு கலெக்டர். அதனால கலெக்டர் மட்டுமல்ல, டிஐஜி மட்டுமல்ல, இந்த ஊர் எம்எல்ஏ, எம்பி, ஏன் நான் நினைச்சா ஸ்டாலின், இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் கூட நம்ம பேச வைக்கலாம். அப்படி நினைச்சுட்டு போங்க. நம்ம சொந்தக்காரா தான் பேசணும், நமக்கு தெரிஞ்சவா பக்கத்து வீட்டுக்காரா தான் நம்மளை கூப்பிடணும் அப்படின்னு நினைக்காதீங்க. மோடி விட இந்த தப்போவானியை பத்தி பேசணும். மன் கி பாத்ல எல்லாரையும் நம்ம வந்து இந்த மாதிரி ஜூம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ 24 பேர் ஆயிடுச்சு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்ச போது 1.5 மாசத்துக்கு முன்னாடி யாரும் நம்ம பாத்துல ஜூமே கேட்க மாட்டா. ஜூம் பண்றதுக்கு எல்லா வயசான வாழ்க்கெல்லாம் தெரியாது, இந்த ஜூம் எல்லாம் வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னவாள்லாம் இருக்காங்க. அதனால இப்ப என்னன்னா ஜூம்ல இன்னைக்கு 24 பேர், நேற்று போன மாசம் 30 பேர் இருந்தா.
எல்லாரும் கேட்டு இருக்கா, யாருமே நடுவுல பேசல. சந்தோஷமா இருக்கு. பின்னாடி யாரும் பேசல, முன்னாடி பாட்டு ஒண்ணும் இல்லை, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கோம். இதே மாதிரி நடக்கணும். தப்போவாணி கிளப் ஆரம்பிப்போம். நான் போயிட்டு வந்து 10 நாள் கழிச்சு அதோட கவர்மெண்ட் ஆர்டரோடு வரேன். அதுக்கப்புறம் தப்போவாணி கிளப் தான் இந்தியாவிலேயே முதல் கிளப்பாக ஆரம்பிச்சு எல்லாருமா சேர்ந்து இந்த ரேடியோவை நல்லா பண்ணுவோன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் ரொம்ப ஆதரவு கொடுத்த எம்என்விக்கோ சுஜாதாக்கோ, அதோடு இங்கே உள்ள தப்போவனில் உள்ள எத்தனை ரெசிடென்ட்ஸுக்கு இந்த மாதிரி இந்தியாவிலேயே முதலாவதாக பண்ணதுக்கு எல்லாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ். எனக்கு ஏதோ மனசுல தோணுது, அதை பண்ண முடிஞ்சது. காசு இல்லாம ஒரு இதுவே எதிர்பார்ப்பு இல்லாம 82 ப்ரோக்ராம் போட்டிருக்கா. எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிட்டு எனக்கு வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. நடுவுல வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். Thank you, Dr. Sridhar. Thanks for the excellent message you've given. Okay, we go ahead. Now, next is the introduction of the special guest by Mr. Nandakumar. Mr. Nandakumar, kindly unmute and go ahead. Hello, good evening to everybody. I am immensely delighted to take an opportunity to introduce the speaker for the evening, Mrs. Sampurnam Purushothaman. She is the last child in her family of 7 sisters and 3 brothers. Her entire family is music rich, as every one of them know one type of music, namely vocal, veena, violin, mridangam, keyboard, and so on. At least 3 of them are all India radio artists. Her eldest brother is late T.R. Subramaniam, who was a great music vidwan, taught Carnatic music in Delhi University for 3 decades, had more than 700 disciples all over the world. Sampurnam followed his footsteps and has been teaching music to many students since her retirement, quite a few of them abroad. She was a teacher in some schools during her active times and was a principal too. She had acquired post-graduation in Carnatic music and also performed in concerts, one of them in Tapovan itself about 2 years back. Incidentally, she is the owner of Villa O19C in Tapovan. Today, she will be talking on music and the effects of music on human, plants, and the environment. She will recite certain ragas and their effects all round. The science can be called as music therapy. She will give a presentation for about 35 minutes, whereafter Tabonites can pose questions to her. Now I request Mrs. Sampurnam Purushothaman to address the Zoom audience. Thank you. Thank you, Nandakumar sir, for the wonderful introduction. One small little correction over there. She is the owner of villa number 09C and not 19C. Sorry for the error. Now it's open to Mrs. Purushothaman. Just a small request, ladies and gentlemen. Let us all keep our mics in mute state so that we don't disturb her thought process. And at the end of her speech, we'll have a question and answer session where we can all unmute and ask one after the other. Let us restrict to one question each and not have supplementary questions, so to give opportunity to everybody. And let the question and answer be as short and as simple as possible. Madam Purushothaman, the floor is all yours. Kindly go ahead. Thank you. Good evening. Namaskaram to the Taponites. Tapovani, 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 Tapovani. Very sweet to hear this. Not my music, the Tapovani, the station's name I am mentioning. Thank you so much for giving me the opportunity. Let me start with a song on Isai. As we are going to talk about music therapy, Isai, on Isai, I have composed a song for you people to enjoy. இசையில் எல்லையை யார் கண்டார் என்று இயம்பிடுவாய் மனமே, இனிமை தரும் இசையில் எல்லையை யார் கண்டார் என்று இயம்பிடுவாய் மனமே, இனிமை தரும் இசையில் எல்லையை யார் கண்டார். அசைவோ புழைவோ கொண்டு அமுதம் என பொழிந்து அளவிட இயலாத
அமைவு பெற்று இலங்கும் நம் இசையில் எல்லையை யார் கண்டார்? காலம் கண்டறியாத இசையினை முதல் கருத்தினில் நிலைத்தவர் எவர்தானோ? காலம் கண்டறியாத இசையினை முதல் கருத்தினில் நிலைத்தவர் எவர்தானோ? அதன் மூலம் முடிவு என்னும் உரையறிந்திட முயற்சி செய்வார்க்கெல்லாம் முதன்மையாய் விளங்கும் நம் இசையில் எல்லையை யார் கண்டார் என்று இயம்பிடுவாய் மனமே. இசையில் எல்லையை யார் கண்டார், யார் கண்டார், யார் கண்டார்? ஆ ஆ ஆ. Now, what we are going to talk about is music therapy. So we are supposed to know what is music first and then the therapy. There are so many types of therapies in which how does music help us along with the therapy? How these two are coordinated? How does it help? We are all going to see that too with the certain ragas, how it was made and proved true. Music is a form of South Indian art and it is sound organized into a pattern of music. Music is also a form of entertainment that puts sound in a way people like. Music includes vocal music, instrumental music, and its combination. So, meaning of music na nama eduthukarche, music. The music in the 5 letter la, music stands for melody. Melody na namakku eppodume theriyum. Oru inimiyai kodukakuriya. U stands for universality and S stands for sincerity. When we say universality, it is globally acceptable by everybody. I stand for individuality and taste in creating music. C stands for clarity. Whatever we do, நம்ம எல்லாத்தையுமே தெளிவா செஞ்சா நமக்கு ஒரு அதுல இன்பம் கிடைக்கும் கட்டாயமா. So இந்த all the M என்னது, U என்னது, S என்னது, தனியா சொன்னது எல்லாம் put together coordinate sound into music. So இந்த subdivision அப்படி எடுத்துட்டானே சரி. இப்ப மியூசிக்னு தெரிஞ்சுட்டோம். அப்புறம் மியூசிக்ல என்ன இருக்கு? ஜஸ்ட் ஒரு காஃபி கலந்தாலே அதுல 2 திரவம் சேர்றது, ஒரு சக்கரை போடுறோம், then only the finished product is coffee, we say. Like that. Subdivision in music includes melody, once again chord, harmony, rhythm, tempo. நம்ம பாடுற செய்ய இது இப்படி இருக்கணும், அது இப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு ஒரு ABCD நம்ம சொல்லித்தரோம் as a teacher. A B C D E அப்படின்னு சொல்லி தரதை விட அத ஒரு ராகத்தோட இல்ல ஒரு டெம்போவோட சொன்னா டக்குன்னு பிடிச்சுக்கோ குழந்தை. A B C D E F G H I J K L M N O P L M N O P Q R S T U V W X Y Z X Y Z. Butter and the bread. If you don't want it, better go to bed. Next day morning, come to me. I will teach you ABC. So இந்த ABC ராகத்தோட சொல்லி தரச்ச டக்குன்னு பிடிச்சுன்றோம் குழந்தை. சில குழந்தைகளுக்கு லிரிக்ஸ் ஈஸியா வந்துடும். சில குழந்தைகளுக்கு அதுல இருக்கிற டெம்போ they will catch immediately. சில குழந்தைகளுக்கு அந்த ரித்தம் எல்லாம் கிட்ட எல்லாம் நகமும் சதையும் தான். பட் ஸ்டில் அந்த குழந்தைகள் பிடிச்சுக்கிறதுனா அந்த குழந்தைகளோட டேஸ்ட் நம்ம we have to stoop down to their level to teach. சோ அந்த தெரப்பிங்கிறது அந்த மாதிரிதான் அப்படி கொண்டு போய் யூஸ் பண்றது. அனதர் திங், இப்போ போன் வந்தது தமிழ்லயே பேசணும்னு.
எனிதிங் நமக்கு வந்து நம்மள வந்து சேரணும்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்ச லாங்குவேஜ் மொழி இருந்ததுன்னா அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். எனக்கு முன்னாடி நித்தியம் எங்க ஹஸ்பண்ட் யூஸ் டு மார்க்கெட் மீ, கிண்டல் பண்ணுவார். 3 பேப்பர், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தினமணி வரும். தினமணி எடுத்து தான் வச்சுட்டு இது 2யும் கொடுப்பார். அது கொடுங்கன்னு கேட்பேன். ஏன் உனக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாதான்னு கேட்பேன். நாட் தட் அந்த தினமணி படிச்சுட்டு இதை படிச்சா அதுல ஒரு சாட்டிஸ்பாக்சன். பெட் பாட்டம் அதுதான் இருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருக்கிறதா, தினமணில இருக்கு, தினமணில இருக்கிறதா அது இதுல இருக்கு. பட் ஸ்டில் நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ். நாட் தட் இங்கிலீஷ் தெரியாதுன்னு இல்ல. சோ இதெல்லாம் சேர்ந்து இப்படி இருக்கச்சு இந்த ஏபிசிடி சொன்ன இல்லையா, ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள். அதே அவளுக்கு ஜாக் அண்ட் ஜில் went up the hill அப்படின்னு சொல். Jack and Jill went up the hill to fetch a pail of water. Jack fell down and broke his crown and Jill came tumbling off. அது ஆக்ஷனோட சொல்லி தந்தா இனிமே டக்குன்னு பிடிச்சுப்பா. சோ இதுக்கு அர்த்தமும் தெரிஞ்சு, while doing the action அவளுக்கு அது தெரிஞ்சிடும் இது என்னது இந்த ரைம்ங்கிறத பத்தி they will come to know. சோ அது மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு ராகம். இங்கிலீஷ் சங்கராபரணம் இஸ் தி மெயின். நம்ம எங்க சினிமாக்கு எடுத்தனாலும் சரி, கர்நாடிக் மியூசிக் எடுத்தனாலும் சரி, சங்கராபரணம் நிஜமாவே இது ஒரு ஆபரணம். நம்ம ராகத்துக்கு ஒரு ஆபரணம் சங்கராபரணம். சிவன் பேர்ல இருக்கிறதுனாலயோ இல்ல என்னவோ தெரியாது, எல்லாத்துக்குமே ஆரிஜினல் தான். சோ தெரப்பி அப்படிங்கறச்சே மியூசிக்னா என்னங்கறத அந்த 5 டேர்ம் லெட்டர் வச்சு தெரிஞ்சுட்டோம். தெரப்பிங்கிறச்சே இட் இஸ் அ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அட்டெம்ப்டட் ரெமிடியல் மெஷர்ஸ் ஆஃப் ஹெல்த் ப்ராப்ளம். சோ என்னென்ன அந்த குழந்தைகளுக்கு என்ன இருக்கு, இல்ல பெரியவா, நாட் ஓன்லி குழந்தை, பெரியவாளுக்கு என்ன, வாட் இஸ் த ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய தெரப்பி இருக்கு. சோ மெனி தெரப்பிஸ் இருக்கு. அதுல நான் இப்ப எடுத்துக்கிறது மியூசிக். இந்த மியூசிக்னால நம்ம என்ன பண்ண முடியும்? டெஃபினட்டா மியூசிக்னால, மியூசிக் தோ இட் இஸ் நாட், இட் டசன்ட் ஹாவ் எனி பர்டிகுலர் லாங்குவேஜ், ஒன்னும் மொழி கிடையாதே தவிர யூ கேன் அச்சீவ். மியூசிக்னால என்ன வேணாலும் அச்சீவ் பண்ணு. அலோபதி, ஹோமியோபதி, சித்தா நிறைய எல்லாம் வந்துடுத்து. ஆனாலும் இந்த மியூசிக் வந்து இப்போ இட் ஹஸ் கிரியேட்டட் அ ஸ்பேஸ் இன் ஹெல்த் ட்ரீட்மெண்ட் இன் தி ஃபார்ம் ஆஃப் மியூசிக் தெரப்பி. சரி, இப்போ மியூசிக் தெரப்பி நான் சொன்னதுக்கு இட் இஸ் அ ட்ரீட்மெண்ட் டு அட்ரஸ் தி பிசிக்கல், எமோஷனல், காக்னிட்டிவ், சோசியல். அதாவது அந்த குழந்தைகளுக்கோ பெரியவாளுக்கோ எந்த ஏஜ் இருப்பாளுக்கோ அவளோட அறிவாற்றல் என்ன, அவளுடைய சுழற்சி என்ன, அவளுக்கு என்ன எமோஷன் இருக்கு, சோசியல் அவளுக்கு ஆக்சுவலா என்ன வேணும், எதை அவளால நமக்கு கன்வே பண்ண முடியல. சோ அவ வந்து நம்ம இந்த இதுல இவாளோட we are not in பார்ன ஒதுங்கி போறா அப்படின்னு கண்டுபிடிச்சு we have to do. சோ இந்த தெரப்பி வந்து என்னன்னா லிசனிங், நிறைய லிசன் பண்ணும். ட்ரம்மிங், ரைட்டிங் சாங்ஸ். நம்ம இப்படி சொல்றச்சேயே, மேம் ஐ ஹவ் ரிட்டன் ஒன் சாங் அப்படின்னா சின்ன குழந்தை அப்படி சொல்லி தச்சே. எஸ், I am Sanjana, aged 5. I know drawing and music. How can I help you now? Yeah, you can help me in so many ways அப்படின்னு. அதே மாதிரி இது touches all aspects of the mind and body. So நம்ம அப்படி சொல்றச்ச இந்த மைண்ட உடனே போய் என்னது இந்த மேம் இன்னும் சொல்றாளே, ஏதோ பாடுறாளே, இது ஏதோ இந்த மாதிரி டியூன் இருக்கு அப்படின்னு அந்த டியூனை உடனே they catch. The brain and behavioral aspects. It can provide diversion, distraction of mind. Music has a way of piercing it deeply. அப்படியே உள்ளுக்குள்ள பாஞ்சு அந்த இசைய, அதனோட இனிமைய நமக்கு, இசை அப்படின்னு எது பேர், இணைந்து வருவதால், இசைந்து வருவதால், அதனால்தான் அதுக்கு இசைன்னே பேரு. அதே மாதிரி மியூசிக் தெரப்பி கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் கண்ட்ரோலிங் இன்னர் யூனிவர்ஸ். இன்னர் யூனிவர்ஸ்னா என்னது? நம்மளோட ஹியூமன் பாடி தான். த்ரூ ஷேப்பிங் சவுண்ட், பிச், ஃப்ரீக்வன்சி. எந்த ஒரே கத்தி பாடினா இல்ல அதை எப்படி பாடணும், அதை அடக்கி பாடணும்னா எப்படி பாடணும், அதெல்லாம். இப்போ மேலக்கர்த்தா ராகா 72 தாய் ராகங்கள் இருக்கு நம்ம கர்நாடக சங்கீதத்துல. சோ அக்கார்டிங் டு இந்தியன் டெக்ஸ்ட், இந்த ஸ்வர சாஸ்திரால 72 மேலகர்த்தா ராகாஸ் ரெப்ரசன்ட் 72 இம்பார்ட்டன்ட் நர்வ்ஸ், நரம்புகள் நம்மளுடைய பாடியில இருக்கிறதாக சொல்றது.
அத வந்து என்னெல்லாம் பிச், டோன், அரேஞ்சிங் ஆஃப் ஸ்வராஸ், ஸ்பெசிபிக் ராகா, அண்ட் இட் ஸ்டிமுலேட்ஸ், அது தொட்டு நம்மளுடைய நெஞ்ச தொடருது அந்த ராகமானது. அப்புறம் அலிவியேட்ஸ், கியூர்ஸ், அது இட் ரிமூவ்ஸ் இஃப் எனிதிங் பேட், இட் ஆல்சோ ரிமூவ்ஸ் இமீடியட்லி அந்த நமக்கு இருக்கக்கூடிய அசுகத்தை. ஆக்டிவேட்டிங் எலக்ட்ரோமேக்னெட்டிக் சார்ஜஸ். எலக்ட்ரோமேக்னெட்டிக் சார்ஜிங் கேன் பி, இங்க நம்ம அந்த அனாலஜி எப்படின்னா, the human reactions on body and mind through music, the sound variation. Classical music நம்ம எடுத்துட்டோம்னா, not only it enhances memory power, it also retrieves Alzheimer and dementia patients. அந்த அவளுக்கு போட்டு டக்குன்னு புரியுற மாதிரி. Music includes vocal and instrumental music. Learning of instrumental, அதாவது vocal music விட instrumental music கத்துக்கிறச்சே அவளுக்கு வந்து memory power enhances, ஜாஸ்தியா இருக்கு. சரி, மியூசிக் தெரப்பி, ஓகே, தெரப்பின்னா என்ன சொல்லிட்டேன், மியூசிக்னா என்ன சொல்லிட்டேன், 72 நர்வ்ஸ் சொன்னேன், ஓகே, எல்லாம் சரி ஒத்துக்கிறோம். மியூசிக் தெரப்பி எதுக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமே. இப்ப சொன்னேனே, இட் ஸ்டிமுலேட்ஸ், நம்ம கிட்ட இருக்கிற இது வேண்டாமோ அதை நீக்கிறது, நமக்கு வேணுங்கிறத நம்ம லைக்க வைக்கிறது நம்மள. டிப்ரெஷன், இப்போ இது தட் இஸ் அ டேர்ம் ஆஃப் த அவர் பிரசன்ட் டேஸ். அவளுக்கு டிப்ரெஷன், டிப்ரெஷன்ங்கிற டேர்மே நம்ம எல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல when we were young. So this இந்த தெரப்பி வந்து it enables reduction of depression of symptoms and it reduces anxiety. அந்த anxiety ரொம்ப நமக்கு எப்போதுமே ஜாஸ்தி இருக்கிறச்சே, அது மேல அந்த மோகம் ஜாஸ்தி ஆகி அது கிடைக்காம போனா அதுல இருந்து வர வருத்தம், அந்த வருத்தத்துல இருந்து வர துயரம், அந்த எல்லாம் சேர்ந்துதான் டிப்ரெஷன் போறோம். சோ இந்த மொரேல் பூஸ்ட் ஆனோம், இல்ல ஐ கேன் டூ, ஐ வில் டூ, ஐ ஹாவ் டு டூ அப்படிங்கிற அந்த இது வரத்துக்கு இந்த மியூசிக் தெரப்பி ஹெல்ப்ஸ் அ லாட். இப்போ மியூசிக் கிரியேட்ஸ் டீப் இம்பாக்ட் ஆன் அவர் மூட்ஸ். மூடுன்னா நமக்கு தெரியும், எனக்கு இப்ப மூடு இல்ல, சின்ன குழந்தையில இருந்து சொல்ல, எனக்கு இப்ப மூடு இல்ல, நான் பாட மாட்டேன் அப்படிங்கும், எனக்கு மூடு இல்ல, நான் ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேன். சோ அதுலயே பாசிட்டிவ் மூட், நெகட்டிவ் மூட் நிறைய இருக்கு. சோ அந்த பாசிட்டிவ் மூட்ஸ், நெகட்டிவ் மூட்ஸ் அதை பார்த்து நம்ம இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். செயின்ட் தியாகராஜா உங்களுக்கு எல்லாருக்கும், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சவர். அவர் என்ன பண்ணாரு, அவருடைய அண்ணா வந்து ராஜ கிங் வந்து கூப்பிடுறார் அவரோட சபையில வந்து ஒன்னு ஒரு கோர்ட் போயட்டா, மியூசிக் போயட்டா, நாங்கெல்லாம் போக மாட்டேன், ராமனை தவிர நான் யாரையுமே பாட மாட்டேன் அப்படிங்கிறார். இவர் வந்து சொல்லி பார்த்தார், சரி நீ உனக்கு உன் ராமனை தவிர யாரும் பண்ண, யூ கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னாரு. ஹி வாஸ் ரெடி. நீ வந்து இத பண்ணலன்னா நீ ஆத்த விட்டு வெளியில போனா அதுக்கு கூட தயாராயிட்டார். ஆனா அதுக்கு முன்னாடியுமே அந்த அண்ணாக்கு ரொம்ப கோவம் வந்து இவர் பூஜை பண்ண ஆராதிக்கிற விக்கிரகத்தை தூக்கி எங்கேயோ எரிஞ்சுட்டார். தெரியாது அவருக்கு எங்க எரிஞ்சார். போட்டு இந்த மூடு சொல்றேன்னு மனச போட்டு அரிச்சு, பார்த்த வாழ்க்கை, கேட்ட வாழ்க்கை, நடக்கிற வாழ்க்கை, ரோட்ல போற வாழ்க்கை எல்லாத்தையும் என்னோட ராம விக்கிரகத்தை பாத்தியா, நீ பாத்தியான்னு எல்லாரும் என்ன பைத்தியம் ஆயிட்டாரா, நேத்து வரைக்கும் நான் தானே பாடிட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு. சோ ஒரு நெகட்டிவிட்டி அவருக்கு வந்துருத்து. இப்ப ராமர் போயிட்டாரு, அடுத்தது நான் போயிடுவேன்னா ராமர் கிடைப்பாரா? இட் வாஸ் $1 million கொஸ்டின் அவருக்கு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தார். 2 days ராமரும் சும்மா இல்ல, அவரோட பக்தி நிஜ பக்தியான்னு பாக்கலான்னு அவரை கொஞ்சம் கலாய்ச்சார். சோ இந்த செகண்ட் நைட் என்ன பண்றாருன்னா, ராமர் கனவுல வர்றாரு. இப்படி ஏன் போட்டு மறுகிற, நான் எங்கேயும் உன்னை விட்டு போல, உங்ககிட்டயே தான் இருக்கேன், நீ உன்னோட ஒரு ரூம்ல வச்சுட்டு பூஜை பண்ணிட்டு, இப்ப என்ன வந்து உங்க அண்ணா கொஞ்சம் உங்ககிட்ட தள்ளி இருக்கான், நீ அதை எடுத்துன்னு வரதுக்கு ரொம்ப நாளே ஆகாது, யூ கேன் கோ அண்ட் பிரிங் இட் அப்படின்னு அந்த நெகட்டிவ் மூடுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொண்டு வர்றாரு. என்னன்னா, காவேரி கரைக்கு இப்போ நாளைக்கு காத்தால கிடைக்கும். சோ காத்தால தூங்கி எழுந்து ஓடி காவேரி கரைக்கு போறார். அவர் சொன்ன டைரக்ஷன் லொகேஷன்ல போய் பாக்குறார், கிடைச்சிருச்சு. இந்த 2 நாள் அந்த நெகட்டிவ் மூடுக்குன்னே ஒரு ராகம், பாட்டு எல்லாம் உண்டு. நெந்து வேத கூட்டுரா
Hari ne nildo Veda Kodora. Hari ne nildo Veda Kodora. இப்படின்னு பாடுவார். அப்படி என்னோட ராமரை பாத்தியா கொஞ்ச நாள் பேசுவார். லைக் தட். சோ மறுநாள் காத்தால போய் அந்த காவேரியில அவர் சொன்ன லொகேஷன்ல போய் கிடைச்ச உடனே இந்த சந்தோஷம் குதூகலத்துல அதுக்கு ஒரு ராகம் பிலஹரி. கண்ணுகொண்டினே ஸ்ரீராமுனி கண்ணுகொண்டினே ஸ்ரீராமுனி கண்ணுகொண்டினே. அதாவது திஸ் இஸ் சாங் இன் பிலஹரி ராகா அலிவியேட்ஸ் மெலங்கலிக். இந்த 2 நாளா இருந்த இந்த மெலங்கலிக் மூடே போய் ஜாயஸ் மூடு வந்துருக்கு. So the effects of music, ragas and its health benefits are narrated na nariya. There are so many. This is part 1 of the 2-part series of the second part of this discussion will be published soon. Keep listening to Radio Tapo.